ஏன் பிரதி ஒருவேளை நான் செத்து போயிட்டேனா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிக்குவேன். அடப்பா இப்படி கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டேன். இல்லடி, நமக்காக இல்லைன்னா கூட குழந்தைங்களுக்காக பண்ணிக்கணும்ல. நமக்கு தான் குழந்தை இல்லையே. அதான் குழந்தைங்களுக்காக பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னாச்சு நீங்களா? அடிக்கடிலாம் இங்க வரக்கூடாது. அத்திக்கு தங்க செம்மையா திட்டுவாங்க. போங்க முத. யாருமா நீங்க என்ன செய்ய சொல்லி வளர்த்துருக்கீங்க? அடிக்கடிலாம் அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே. போன வாரம் தானே வந்தாங்க. அதுக்குள்ள இந்த வாரம் உங்க பொண்ணு வந்துட்டாங்க. கொஞ்சம் அறிவே இல்லை, அதனால திட்டி அனுப்பிச்சு விட்டேன். ஏமா பணம் கொஞ்சம் எனக்கு தேவைப்படுது. உங்க ஏடிஎம் கார்டு கொஞ்சம் கொடுக்குறியா? நான் எடுத்து வந்து கொடுத்துட்றேன். ஃப்ரிட்ஜ் மேலே தான் இருக்குது, எடுத்துக்கோ. ஃப்ரிட்ஜ் மேலையா? பின் நம்பர்மா? என்னோட டேட் ஆஃப் பர்த். ஏமா எனக்கு ஜிபே தான்மா தேவைப்படுது. நீ எனக்கு ஜிபே போட்டு விட்றியா? இந்தா நீயே போட்டுக்கோ. பாஸ்வேர்டு சொல்லுமா. நம்ம கல்யாண தேதி தான். ஏமா எனக்கு இப்போதான் ஞாபகம். நான் வெளியே பையனுக்காண்டியே வாங்கிக்கிறது. இப்படி உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஃபர்ஸ்ட் நானும் நான் ரொம்ப நாளா பாத்துட்டே இருக்கேன். உன் முகமே சரியில்லை. என்ன ப்ராப்ளம்ன்றது ஓப்பனா சொல்லு, அப்பதான் அதை சரி பண்ண முடியும். சும்மா என்னையே பாத்துட்டு இருக்காது. எப்ப கேட்டாலும் நீ என்னையே பாத்துட்டு இருக்க. என்ன ப்ராப்ளம்ன்றது ஃபர்ஸ்ட் சொல்லு. நான் இந்த கார்ல இருந்து இறங்குறதா கிடையாது. உன்னை இந்த மாதிரி பார்க்கவே முடியல. என்ன ப்ராப்ளம்ன்றதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணு. அப்பதான் நம்ம அதை எப்படி பாக்குறது, ப்ராப்ளத்தை எப்படி பார்த்து அதை சால்வ் பண்ணதுன்னு பார்க்க முடியும். என்னையே பார்த்துட்டு இருக்க. என்ன பார்த்தா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுமா? நீ என்ன பாக்குறத பார்த்தா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, நான் தான் உன் ப்ராப்ளம்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்றது எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியும். அவங்களுக்கு தெரியாது. என்ன காலையில நாயோட வாக்கிங் போல? நாயெல்லாம் சொல்லக்கூடாது. அவனோட நேம் ப்ரூனோ. நான் ப்ரூனோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அட பாவிகளா, தாண்டா அசிங்கப்படுறதா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்க. சங்கி, இதே சோகமா ஒரு மாதிரி அழுற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்க. நமக்கு என்னடி குறை? நம்ம நல்லா ஹாப்பியா தானே இருக்கோம். ஏன் நீ இப்படி செல்ஃபிஷா இருக்க? நம்ம மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமான்னு? நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் அப்படி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன். பட்டோ கை நீட்டேன். வெயிட்டா இருக்கா? இல்ல இப்போ இல்ல வெயிட்டா இல்ல. கை வலிக்குதா? இல்ல. அப்படியே இரு. A few moments later. இப்போ வெயிட்டா இருக்கா? ஆமா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, கை வலிக்குது. வலிக்குதா? இப்படிதான் நம்ம போடுற ஒவ்வொரு சண்டையும் அப்பவே நம்ம பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளமே இருக்காது. அது ரொம்ப நேரம் இழுத்துட்டு போனாலோ இல்ல மறுபடியும் அதே பிரச்சனையை பேசிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம தான் அதுக்கு கஷ்டப்படணும். புரியுதா? இனிமே வச்சோம் அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கும். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஷோபி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு வேலை செய்ய ஆள் வச்சுட்டாங்களாம். சரி, மாசம் 1000 ரூபாய் தானா? சரி. அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, இந்த பாரு, அந்த மாதிரி வீட்டு வேலைக்கு எல்லாம் போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. உங்ககிட்ட தேவைப்படுற அளவு காசு இருக்கு. சும்மா பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டு வேலை போயிட்டாங்க. என்ன பண்ற? இப்பதான் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தனா ஒரே டயர்டா இருக்கு. எனக்கு போட்டோவே அனுப்பல. அனுப்புறேன். ஏய், செமையா இருக்க. செமையா இருக்கனா? செமையா இருக்க. எல்லாருமே என்னதான் வந்தாங்க தெரியுமா? நீ ஏன் செமையா இருக்க? நான் லூசே. என் கூட வரும்போதுலாம் மத்தலாம் கொத்தலமா வருவே. இப்ப நான் இல்லாத மட்டும் சூப்பரா போயிருக்கேன். என்ன எக்ஸ் வந்தாளா? அச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அதான் தெரியுது, அப்படியே மினிக்கிட்டு போயிருக்கியே. போட்டோலாம் நல்லா இழிச்சு இழிச்சு சிரிச்சிருக்க. என் கூட இருக்கும்போது உருன்னு இருப்ப. நீ வரலையா, அதனால உனக்கு சேர்த்து சிரிச்சேன். மாமா டைம் ஆகுது மாமா. மாமாவா? எத்த ஒண்ணு வந்திருக்காடி. நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நீ தான் கேட்கவே இல்லையே. இப்ப தெரிஞ்சிருச்சுல, அதான் மினிக்கிட்டு போயிருக்க.
மாமா ஏமா டேய் 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 ஏய் அங்க கடைக்கு போறோம், நீ போனை வைடி. எந்த கடைக்கு எங்க போறீங்க? அவ இப்பதாண்டி காலேஜ் சேர போறா, அதனால அவளுக்கு புது போன் வாங்கி தர போறேன். நாங்க சத்யா போறோம். பாய் பாய்க்கா. ஏய் ஹலோ ஹலோ, யாரடி அக்கா? யார் அக்கா? வெச்சுட்டான். நல்ல காமெடி. இப்படியே எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும். விட்டு என் மேலே ஏதாவது கோவமா? இல்லை, என் மேலே ஏதாவது கோவம்னு சொல்லிடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கோவம் இல்லைங்கிறா, டெஸ்ட் பண்ணிடுவோமா? பழைய பேப்பர், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள் வாங்கப்படும். பழைய பொருள் எதா இருந்தாலும் வாங்குவாங்களா? ஆமாண்டா, இரும்பு பேப்பர் தான் உன்ட்ட ஏதாவது பழசு இருந்தாலும் வாங்குவாங்க. ஏன் உன்ட்ட ஏதாவது இருக்கா? போட போறியா? இல்ல பழைய பொண்டாட்டி வச்சிருக்கேன், சரி போட்டா வாங்குவாங்களான்னு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. இந்த ஆண்டவர் ஒண்ணு கொடுத்தா ஒண்ணு கொடுக்குமான்றாரு. ஏன் தான் இப்படி பண்றாருன்னே தெரியல. அப்படி என்ன கொடுத்துட்டாரு, என்ன கொடுக்கல? உங்க அம்மாக்கு அழகு கொடுத்த ஆண்டவர் மண்டையில அறிவே கொடுக்கல. பாருமா, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணணும் தாப்பா. எப்படி நான் அழகா இருக்கிறதுனால நீ ஓடி அந்த கல்யாணம் பண்ண, எனக்கு அறிவை கொடுக்காதனால நான் உன்னை கல்யாணம் பண்ண. நம்ம கிட்டே போடுறேன். வா பட்டு. ஏன் பட்டு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க? என்னாச்சு? ஆஃபீஸ்லேயும் ஒரே டென்ஷனு, ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் சண்டை, ஒரு கடுப்பாக இருக்கம்மா எனக்கு. சரி, அதை விட நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? கேளமோ. நீ உண்மையாக தானே லவ் பண்ணுற? ஆமாமோ. சரி, ஆமா, என்னையா நீ லவ் பண்ண? போய் டீ எதனா போட்டு வா. தலை வலிக்குதுன்ற உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். ஏன் லவ் பண்ண தெரியாமல் லவ் பண்ணுறேன். போதுமா? என்னக்கா உங்க புருஷன் வந்துட்டாங்க? என்ன சொன்ன? உங்க புருஷனா? நம்ம புருஷன் சொல்றா சக்காலத்தா. என்ன வேணும்? இல்ல வந்துட்டேன் நானே. அவன் வரலையே. இல்ல போன்ல எங்கிட்ட வந்துட்டேன்னு சொன்னானே. ஓ, இப்பதான் பேசிட்டேனா? அதான் பாத்துட்டு போனான்னு சொன்னேன். ஆமாடா வந்தான். என்ன அவன் வந்தோன்னா மணி அடிச்ச மாதிரி வந்துருவியா நீ? இல்ல அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? ஐயோ ஈஸ்வரா, அப்ப நீ இனிமேல என் புருஷனை தொந்தரவு பண்ண மாட்டல, எங்கேயும் கூப்பிட மாட்டல? இல்ல சொல்லிட்டு கூட்டிட்டு போலான்னு சொல்லிதான் வந்தேன். கூட்டிட்டு போறியா? எங்க? கொடைக்கானல் போறோம். டேய், கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் கூட ஹனிமூனா? ஹனிமூன் இல்லைங்க, பேச்சுலர் பார்ட்டிக்கு போறோம். டேய், அவன் பேச்சுலர் இல்ல பேச்சுலர் பார்ட்டி கூட்டிட்டு போறியா? வண்டியா? இந்த மாமா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கொடைக்கானல் போனோம் இல்ல, போலாம். மாமாக்கு உடம்பு சரியில்லையா? மாமாக்கு உடம்பு சரியில்லை, பேச்சுலர் பார்ட்டி இல்ல. நீ போடா, நான் ப்ராப்பர்ட்டி உள்ள போய் போட்டேன். என்னாச்சு? ஏன் அழுங்க? அது ஓகே, பட் நான் உன்னை சீட்டே பண்ணலையே, என்னத்தை பார்த்து அழுகுற? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணும் இல்ல, நல்லது தானே. ஒரு பொண்ணு கூட உன் கான்டாக்ட்ல இல்ல, ஒரு பொண்ணு கூட உன் போட்டோவை லைக் பண்ணல, ஒரு பொண்ணு கூட உனக்கு மெசேஜே பண்ணல, ஒரு பொண்ணு கூட இல்ல. ஏய் தீப், அது நல்ல விஷயம் தானே, அதுக்கு ஏன் அழுகுற? நான் உனக்கு லாயலா இருக்கேன். உன் வாழ்க்கையிலேயே பொண்ணு இல்ல, எனக்கு மட்டும் தான் நீ வேணும்னு தோணி இருக்கு. கடவுளையே என்கிட்ட ஃபேனா இல்ல. வருஷத்துல இருந்து காசு எடுத்தியா? ஆமாங்க. என்ன ஓமாங்க? யார கேட்டு எடுத்த? என் புருஷன் காசு எடுக்க நான் யார்கிட்ட கேட்கணும்? என்ன கேட்கணும்டி? எதுக்கு எடுத்த? நான் யாருங்க? அது இப்ப முக்கியம் இல்ல. நான் யாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? சித்தி மக. வெக்கமா இல்ல? வெக்கமா இல்லையா?
ஏன்டி என் பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து நீ வச்சுக்கிட்டு என்னைய வெக்கமா இல்லையா கேக்குற? வெக்கம் கட்டவள காசு எதுக்கு எடுத்த? எவ்வளவு பட்டாலும் இந்த முட்டா பைய பொண்டாட்டிக்கு அறிவே வர மாட்டேங்குது. முட்டா பைய தாண்டி, முட்டா பைய தான். சிகரெட்டை சேர்த்து ஒரு அரை விடாம வந்து பேசிக்கிட்டு இருக்கல, முட்டா பையன் தான் சொல்லுவ. அடிங்க பாப்போம், அடிங்க. காசு வேணா நீயே வச்சுக்க, சட்டை விடு. ஹே கூகுள், நான் உனக்கு ரீல் அனுப்பியிருக்கேன் பாரேன். ஏய் எப்போ பாரு ரீலே பார்த்துட்டு இருக்க? ப்ரெக்னன்சி டைமில் ஏதாவது புக்ஸ் படித்தா தானே குழந்தை அறிவாக பிறக்கும். எங்கள் அம்மா எல்லாம் என்ன புக்கு படித்தா நான் இவ்வளோ அறிவாளியான? கூச்சமே இல்லை. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்பா, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?